பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுதுங்களா எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா மதியானம் 3:20 டிபார்ச்சர் ஆகி கரெக்டாக எர்ணாகுளம் போகக்கூடிய திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகான்னு வரப்போகுது. வெல்கம் பேக் டு சிலிப்ரமங்க. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுதுங்களா எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா மதியானம் 3:20 டிபார்ச்சர் ஆகி கரெக்டாக எர்ணாகுளம் போகக்கூடிய திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகான்னு வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லாம் தமிழும் இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் மூலிமா நாங்கள் ஐவி தான் போக போகிறோம். சரி, இவ்வளோ தூரம் போகிறோமே, இந்த ட்ரெயின் நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. அந்த வண்டி நம்ம சூப்பராக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்க இடம் சென்னை சென்ட்ரல். வண்டி சரியாக பார்த்தீங்கன்னா 3 டிபார்ச்சர் பண்ண போகிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இறங்க முடியுமா முடியாதா, சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோச் கம்போசிஷனாக இருக்கணும், டிக்கெட் ஃபேர் ஆரம்பிச்சு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பேச ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்பாக வந்துருங்க. பேக் இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா சூட் கேஸ் இருக்காப்புல கடுப்பா. இது பார்த்தீங்கன்னா நம்ம சூட் கேஸ் இங்கே இருக்காப்புல. மொத்தமாக ஒரு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நான் சுற்ற போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்ம போடலாம் தாங்க இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ட்ரெயின் கண்டென்ட் அதுக்கப்புறம் பஸ் கண்டென்ட் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் போட்டது. நான் சுற்றிருக்கேன் வெளியே, நம்ம வீடியோ எடுக்கும்போது நான் சுற்றிருக்கேன். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சதில்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபுல்லாக வாகமான் போக போகிறோம், கொச்சி போட்டிங்கில் இருக்குது, ஆலப்புழா போட்டிங் இருக்குது, ஃபைனலாக வண்டர்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோபுரோக்கு அந்த செட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான், வாட்டர் ப்ரூஃப் செட்டு. அதை போட்டு ஃபுல்லாக இந்த வாட்டி நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுங்க. வாங்க அப்படியே எம்ஜிஆர் சென்னை சினிமாக்குள்ள உள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா என் கூட வருது இப்போதைக்கு சித்தார்த், என்னோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பின்னாடி கோவிந்தராஜன் சொல்லிட்டு இருப்பார். இவர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸ்மேட், பெஞ்ச்மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு 2:03 ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour 25 minutes கிட்ட மேலே பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. பார்ப்போம். ஆமாம், அது எனக்கும் தெரியும். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் போவேன். எங்கள் ஊருக்கு போகிற எல்லாமே 9 10 தான் வரும். எல்லாமே கேரளா அந்த சைடில் போகும் வண்டி. அப்படியே போய் இன்றைக்கி ஜம்மாய்க்கிறேன். இன்றைக்கி ஜம் வண்டி இதோ இருக்குது. எங்களுக்கு இன்றைக்கி அலாட் பண்ண சீட் கோச் பார்த்தீங்கன்னா S8 தான். பட் சீட் நம்பரில் நம்மளுக்கு எதுவுமே தெரியல. எனக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் பர்த் தான் நினைக்கிறேன். மிடிலும் அப்பர் பர்த் 2 தான் கிடச்சிது. லோயரும் கிடைக்கல, சைட் லோயரும் கிடைக்கல. மார்னிங் டைமுக்கு எதுக்கு எல்லாம் நம்ம அழகாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீடியோ எடுத்துகிட்டு வரலாம். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 2:20 ஆகுது. கரெக்டாக 1 hour இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. அப்படியே வாங்குவோம். அப்படியே வச்சு நிற்கிறேன். அட்டெண்டன்ஸ் எடுக்கணும்டா உங்களுக்கு, அதுதான் நின்று
பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தலாம். ட்ரெயின் நம்பர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெயின் நம்பர் 12695 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகணும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ஜின்லேருந்து எடுத்தோம். என்ஜினுக்கு அப்புறம் எஸ்எல்ஆர்டி கொடுத்துருப்பாங்க. எஸ்எல்ஆர்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அண்டர்சோல் கோச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HA1 ஃபஸ்ட் ஏசி ப்ளஸ் செகண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கோச்சாக ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 2 டயர் ஏசி கோச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டயர் ஏசி கோச்சஸ் மொத்தம் 3 இருக்கும். தென் S1லேருந்து S10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏசி ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SE1 SE2 சொல்லிட்டு ஸ்லீப்பர் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 கோச்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் அண்டர்சோல் கோச் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல்ஆர்டி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட கோச் கம்போஷன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 22 கோச்சஸ் உடைய ஒரு ICF CBC கோச் வண்டி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் வரப்போகுது. நம்ம கோச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக S8ங்க. அந்த கோச்சை நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி மிடில் பர்த் எது பார்த்தீங்கன்னா லோயரோ இல்லை சைட் லோயர் ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே டிக்கெட் போட்டுருந்தோம். ஃபைனலாக நம்ம டிக்கெட் போட மட்டும் தான் பார்த்தீங்கன்னா லோயரும் சைட் லோயர் நம்மளுக்குமே கிடைக்கும். எதுவுமே இப்போதைக்கு செய்ய முடியாது. நம்மளுக்கு மிடில் பர்த் தான். பசங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சீட்லேருந்தே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மிச்சப்படி ஏதாவது சொல்லணுமா கேட்டிங்கன்னா டிக்கெட் ஃபேர் என்னன்றத எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கன்செஷன் மூலியமாக அது பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். எப்படி சொல்கிறது, 320 ரூபா கோயம்புத்தூராக இருந்தாலும் இது பாதிக்கு பாதி ஸ்பெஷல் கன்செஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குவே இருக்குது. அந்த ஒரு கன்செஷன் டிக்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கோம். இப்போ 425 ரூபா வந்து டிக்கெட் ஃபேர் வருதுன்னா அதுக்கு பாதிக்கு பாதி ஒரு 420 வச்சுக்கிட்டா உங்களுக்கு 210. எங்களோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 225 ரூபா வந்தது. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 3:16 ஆச்சு. 3:20 நம்மளுக்கு இங்கே டிபார்ச்சர் டைம் கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லா ஷார்ட்ஸும் வண்டி கிளம்பிட்டு நம்ம எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க. செயின் புல்லிங் பண்ண போல 2 வாட்டி செயின் புல்லிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம் டிலேவோட எம்ஜிஆர் சென்னை கிளம்பியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் தான். ஏகப்பட்ட கிராசிங்ஸ் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எல்லாமே ஒன்றொன்று எடுக்க ஆரம்பிக்கலாம்.
1/2 hour டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் வந்திருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் 2 வாட்டி செயின் புல்லிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக புட்லூர் ஹால்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செயின் புல்லிங், மொத்தம் 3 வாட்டி பார்த்தீங்கன்னா செயின் புல்லிங் மட்டுமே பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினில். முடியல பாவங்க, வண்டி எடுக்கிறாங்க, ஸ்பீட் எடுக்குது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா செயின் புல் பண்ணி வண்டி நிப்பாட்டி விட்டுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா சரி 4:51 ஆகுது. எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன இதுன்ற பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. சரியாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு 35 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அரக்கோணம் ஜங்ஷன் வண்டி எடுத்துருக்கோம். அந்த வழி எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ செங்கல்பட்டுக்கு போகிற லைனுங்க இது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வழியாக பார்த்தீங்கன்னா சென்னை பீச் போகிற ரூட் இது, சுற்றிட்டு போகிற வழி இது. பச்சை தண்ணியில் லைட்டாக சுகரு, அதுக்கப்புறம் காஃபி பவுடர் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஒரு காஃபி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிட்ரலி பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்குது. காட்பாடி ஜங்ஷனுக்கு வெறும் 33 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கும். அங்கே ஒரு 30 நிமிஷம், இங்கே பார்த்தீங்கன்னா 33, ஒரு 3 நிமிஷம் டிலே பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜோலார்பேட் ஜங்ஷனுக்கு முன்னாடி இருக்க வாணியம்பாடி ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கும். நடுவில் கிராசிங்ஸ் எதாவது இருந்தால் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க அடுத்த ஸ்டேஷன் நோக்கி பயணிக்கலாம். டாடா நகர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்காங்க. குடியாத்தம் வந்துட்டோம். நம்ம இப்போ தான் லக்கேரி நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்கு. பார்ப்போம் எடுக்க முடியுதா இல்லையா.
நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா வாணியம்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 33 நிமிஷம் டிலேவோட தான் வந்துருக்கோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்மளுக்கு டீ வந்துச்சு. 10 ரூபா கொடுத்தாங்க. காஃபி கம்பேர் பண்ணால் டீ ரொம்பவே மோசமாக இருக்குது. அதுவே மோசம்னா இது அதுக்கு மேலே மோசமாக இருக்குது. வேறு வழி இல்லை. வாங்கியாச்சு, குடிச்சாச்சு, வண்டி எடுக்கலாம், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா ஜோலார்பேட் ஜங்ஷனுக்கு 31 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம். இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறன்றது பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரிய ஆரம்பிச்சோம். ரைட்டில் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பெங்களூர், நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா சேலம் ரூட் போய்ட்டு டச் பண்ணி போக போகிறோம். நடுவில் எந்த ஒரு ஹால்ட்டுமே இல்லை. ஒரு ஃபுல் ஸ்டெச் பார்த்தீங்கன்னா செம்மையாக ட்ராவல் பண்ணிட்டு போக போகிறாங்க. சரி, ஓகே, எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன எதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா டின்னர் சேலத்தில் தான் வாங்க போகிறோம். ஒரு 33 நிமிஷம் டிலே வரும். நம்ம ஜோலார்பேட் ஜங்ஷன்லேருந்து வண்டி எடுத்தாச்சு. எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வருது. அது என்னன்றது தெரியல. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னன்றதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கும், மறக்காம பாருங்கள். கோயம்புத்தூர் சதாப்தி. சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா சரியா உங்களுக்கு சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் 100 ரூபா. சிக்கன் பிரியாணி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 ரூபா வருதுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் வாங்கி வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சேலம் வரட்டும், மிச்சம் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷனுக்கு கிட்டத்தட்ட 8:29 டைமிங்கு தான் வந்திருக்கும். மொத்தம் 27 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷனுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், இந்த ரீச் பண்ணி தான் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் எர்ணாகுளம் போக போகிறோம். எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன ஏஜென்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே வரேன். எத்தனை மணிக்கு எடுக்காங்கன்னு போகலாம் வாங்க.
வண்டி திருவேண்டரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா 1 மணி நேரம் டிலேயோட நம்ம கரெக்டாக ஈரோடு ஜங்ஷன் இருக்கும். ஏன்னா நடுவில் சேலமுக்கு அப்புறம் எதுவுமே ஷார்ட்ஸ் எடுக்கலாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்ற வேலை இருந்துச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும் எதுவுமே எடுக்க முடியல. இது வந்து எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த மறைஞ்சு போகும் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து சேலம் போகிறது கொஞ்சம் மறையும் இல்லை. கரெக்டாக 2 ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கிராசிங்கில் போயிடுச்சு வண்டி. ஏன்னா 1 ஹவர் டிலேனால எத்தனை மணிக்கு போவானே தெரில இறங்காங்களும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இப்படிதான் லேட்டாக தான் போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஏதுன்றதை போக போக அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீலகிரி சேரன் கஷ்டம், பட் நீலகிரி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆழப்புழா வரும் வெளியே கோயம்புத்தூர்லேருந்து ரீச்சிங்லேருந்து. பார்ப்போம் அந்த மாதிரி வண்டி எதாவது வந்துச்சுன்னா அப்படியே நம்ம கிராசிங் எடுத்துகிட்டு அப்படியே போக போக எல்லா ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். சேம் அதே மாதிரி ஈரோடு ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம 1 ஹவர் டிலேயோட உள்ள வந்தோமோ சேம் 1 ஹவர் டிலேயோட தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஈரோடு ஜங்ஷன் வண்டி எடுத்துருக்கோம். 9:10 எடுக்க வேண்டிய வண்டி 10:10ன்ற டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு வண்டி எடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஹால்ட் எங்கே கேட்டால் நமக்கு திருப்பூர் தான். முடிச்சிருப்புன்றது தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா சொருக ஆரம்பிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபன் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். போக போக என்ன ஏதுன்றது பார்க்கலாம். ஏதாவது கிராசிங் வந்து அதை எடுத்துகிட்டு தூங்க ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா சரியா 10:54 ஆகுது. ஆல்மோஸ்ட் சரியா 1 ஹவர் டிலேவோட நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். உங்களுக்கே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1 ஹவர் டிலேன்றதுனால போய் என்ன பண்ண போகிறோம், தூங்கிட்டு மிச்சது எல்லாமே மார்னிங் ஷார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிராசிங்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தா கரெக்டாக இப்போ போகிறோம், நடந்து போகிறோம், வண்டி போயிடுது, எதுவும் எடுக்க முடிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன் தான். எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன ஏதுன்றதில் அப்படியே போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். எடுக்க முடியுமா முடியாதுன்றதுல எனக்கு தெரியல. இல்லைனா இன்கேஸ் நான் டேரெக்டாக எர்ணாகுளம் டவுனில் இறங்கி தான் உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சத்தில் அங்கே போய் முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சூர் தாண்டி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கு எர்ணாகுளம் நோக்கி. நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹால்ட்டுமே கொடுக்காம டேரெக்டாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆலுவா ஸ்டேஷனில் வந்து நம்மளுக்கு வண்டி கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் நினைக்கிறேன். திருவேந்திரம் மெயினில் வரும்போது ஆலுவாவில் ட்ரெயின் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிற்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்னிங் டைமில், இந்த ஏர்லி மார்னிங் டைமில் கொடுக்குற கூட இருக்குது. நைட் வர இந்த டைமிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணின்ற போது பின்னாடி வர ட்ரெயின் எல்லாமே வரனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த டைமில் எதிர்க்கிறது அதெல்லாம் கூட பார்த்தாலுமே இந்த ரூட்டில் இந்த ஆலுவா ஸ்டேஷன் முக்கியம். பட் இவங்க கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் டிலேவோ இருந்தது, அதுக்கப்புறம் 1 ஹவர் டிலே ஆச்சு. பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக என்ன பண்ணுறோம் டவுன் பற்றி நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் டிக்கெட் ஃபேரு எப்பயுமே பஸ்ஸில் நம்ம சொல்ல முடியும், பஸ் பார்க்கல. அதே மாதிரி டிக்கெட் ஃபேர் பற்றி தான் உங்களுக்கு நான் எண்ணில் தான் சொல்ல போகிறேன். பட் இந்த ட்ரெயினோட ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் சென்டரில் இருந்தாங்கன்னா சென்ட்ரல் அரக்கோணம் ஜங்ஷன், அதுக்கப்புறம் காட்பாடி ஜங்ஷன், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, அதுக்கப்புறம் சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எடுத்தால் பாலக்காடு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சூர் வரும், எர்ணாகுளம் டவுனு. இது வரைக்கும் தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் வாய் பத்தாது. ஏன்னா இது வரைக்கும் வரும்போது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிடையில இந்த ட்ரெயின். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேசஞ்சர் ட்ரெயின் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா திருவேந்திரம் சென்ட்ரல் போய் நிற்கும் போது அது கேட்டிங்கன்னா அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்ணாகுளம் கூட ரன்வே ரன்வே ஏர்லைன்ஸோட ரன்வே இந்த இடம்
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவேந்திரம் சென்ட்ரல் மெயிலில் வரும்போது இதை காமிக்கணும்னு நினச்சேன். பட் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நைட் டைம் சூப்பராக கவர் பண்ணியிருக்கோம். ப்ரீ பிளான்லாம் இல்லை, அப்படியே பிளான் பண்ணாமல் எடுத்தது அது சைடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா மணி இப்போ சரியா 3 ஆகுது. சரியா பார்த்தீங்கன்னா 3:20க்கு நம்ம ட்ரெயினில் போய் இறங்குறோமா இல்லை மறுபடியும் டிலேவோட போய் இறங்குறோமான்றத போக பார்க்க ஆரம்பிக்கிறேன். டிக்கெட்டுக்கு லாஸ்ட்டில் தான். அதுதான் ரெண்டாவது ரொம்ப கத்திட்டேன். அதான் ரெண்டாவது ஓவராக கத்திட்டேன். சொல்லு 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 சீஸ். ஓகே ப்ரோ. சாரி மாசம் உள்ள கட்டிக்கிறாங்கடா. கிடைக்க மாட்டாங்க. எர்ணாகுளம் டவுன் ஜங்ஷனுமே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அம்ரித் பாரத் ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் எர்ணாகுளம் டவுனோடது. ஃபுல்லாக வீல்ஸ் தான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம எர்ணாகுளம் டவுன் வந்து இறங்கியாச்சுங்க. டிக்கெட் ஃபேர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 45 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எர்ணாகுளம் டவுன் வந்திருக்கோம். அந்த ஆஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா அப்படியே 45 மினிட்ஸ் ஆகிட்டாங்க. அவுட்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வண்டியை கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரெயினோட அந்த கம்ஃபர்டபுள்னு சொல்லுவாங்கல்ல, நான் பார்த்தீங்கன்னா மிடில் பர்த் தான் படுத்துட்டு இருந்தேன். எந்த ஒரு அலுப்புமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இறங்கிட்டேன். நம்மளுக்கு தேவை நம்மளோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்றது மட்டும் தான் மெயினாக பார்க்கணும். நான் பார்த்தீங்கன்னா பக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எர்ணாகுளம் வந்து இறங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கோட்டைம் ரூட்டில் போய் வண்டி டச் பண்ணி அப்படியே திருவேந்திரம் போயிடும்.
சரி, அது ஒரு பக்கமாக இருக்கும். டிக்கெட் ஃபேர் என்னென்னு நான் சொல்லணும்ல உங்களுக்கு. நம்மளோட ஸ்லீப்பர் டிக்கெட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 410 ரூபா தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசியில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு 1080 ஆகும். இதே நீங்கள் செகண்ட் டயர் ஏசியில் வரும்போது 1500 ஆகும். இதே வந்து 3 டயர் ஏசியில் வரும்போது 3080 ரூபாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் இருக்காங்க. எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சோம், நம்மளும் கிளம்ப ஆரம்பிச்சோம். இந்த vlog ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி விடுங்க.